ராமாயணத்தில் சபரி 5ஆம் பகுதி. சின்னஞ்சிறு பெண்ணாக இருந்தாலும் கண்ட மாத்திரத்திலேயே அவர்களின் ஆச்சார அனுஷ்டானங்களை ஒப்பிடும்போது தான் வளர்ந்த சூழ்நிலை மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்பது அவளுக்கு புரிந்து போனது. அதனால் தனது அடையாளங்களை கூறிக்கொள்ள அவள் கொஞ்சம் கூசினாள். சொல்லுமா, தயங்காதே என்ற குருவின் பரிவான குரல் அவளுக்கு சற்றே தைரியத்தை கொடுத்தது. நான் சேரியிலிருந்து வருகிறேன். அதற்கு மேல் அவள் தன்னை குறித்து கூறிக்கொள்ள பெரிதாக ஒன்றுமில்லை என்பதைப் போல நிறுத்தி கொண்டாள். உன் பெயர் என்னம்மா? குருவின் கேள்வி அவளுக்கு அவளது பெற்றோரை நினைவுபடுத்தியது. பெரும்பாலும் ஏ என்றே அவளை அழைப்பவர்கள் தானே மறந்து போயிருந்த தனது பெயரை அத்தி பூத்தார் போன்று அதிசயமாக வைத்து அழைப்பார்கள். அப்போது அந்த ஏய் அடைமொழியாகவே அவளுடைய பெயரின் முன் ஒட்டிக்கொள்ளும். ஏய் சபரி, இங்கே வா. அரை குறையா வேலை செய்வதே உனக்கு வழக்கமாக போய்விட்டது. இப்படி சினம் ஏறும்போது மட்டுமே பெயரை உபயோகித்திருந்ததால் அவர்கள் பெயரை வைத்து அழைத்தாலே என்னவோ ஏதோ என்று பயந்து விடுவாள் அவள். மறுபடியும் வந்த குருவின் பரிவு தோய்ந்த குரலில் அவள் கலைந்தாள். உன் பெயர் என்னென்னு சொல்லும்மா. சபரி சட்டென்று சொன்னாள். சரி சபரி, நீ சேரியிலிருந்து வருவதாக கூறுகிறாய். எனக்கு தெரிந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற ஒரே சேரியும் இங்கிருந்து சுமார் 1 யோஜனை தூரம் தாண்டி இருக்கிறது. அங்கிருந்து நீ தனியாகவா இவ்வளவு தொலைவு வந்தாய்? அதற்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா? அவர் கேட்ட கடைசி வினாவில் அவளுக்கு விழிகளில் நீர் முட்டிக்கொண்டு நின்றது. எனக்கு சேரி பிடிக்கவில்லை, அங்கே வசிக்க பிடிக்கவில்லை. நான் அங்கே திரும்பி செல்ல மாட்டேன். இப்படியே எங்கேனும் இருந்து விடுகிறேன். வியப்போடு சபரியை ஏறிட்டார் மதங்க முனிவர். ஒரு கணம் விழிமூடி தியானித்தார். எதிரே நிற்கின்ற சிறுமியின் எதிர்காலம் அவர் விழிமுன்னே விரிந்தது. சபரி வரவேண்டிய இடத்திற்கு தான் வந்து சேர்ந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தார். முன்னர் அவள் மீது காண்பித்த பரிவை தாண்டி ஒரு மரியாதையும் இப்பொழுது அவர் பார்வையில் வெளிப்பட்டது. சபரி, நீ இப்போ எங்கேம்மா தங்கியிருக்கிறாய்? தயக்கத்திற்கு பின்னர் சபரி பதிலளித்தாள். மரத்து மேல். சங்கோச்சத்தோடு தலையை தாழ்த்தி கொண்டாள். வேண்டாம் சபரி, இன்றிலிருந்து நீயும் இந்த ஆசிரமத்திலேயே தங்கிக் கொள்வாய். உன்னால் என்ன பணிகளை செய்ய இயலுமோ அதனை செய்து கொண்டிருப்பாய். அன்போடு கட்டளையிட்டார் மதங்க முனிவர். குருவின் வார்த்தைகளுக்கு மறுபேச்சு பேச இயலாதவராய் சீடர்கள் அவளை அரை மனதோடு அங்கீகரித்தனர். அன்றிலிருந்து அத்தனை பேரும் உணவருந்திய பின் மீந்த உணவும் ஆசிரமத்தின் வெளிப்புற திண்ணை படுக்கையும் அவளுக்கு நிரந்தரமாயின. கூடிய வரையிலும் மதங்க முனிவரின் விழிகளில் படாமலேயே ஆசிரமத்தில் ஒரு அங்கமாக மாறிப்போயிருந்தாள் சபரி. 5ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.